வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்குல சில்லி போட போகிறோம். இது நம்ம கல்யாண வீட்டில் ஒரு சின்ன சின்ன விருந்து, ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் நம்ம இந்த சேனக்கிழங்கு சில்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்குல இது மாதிரி இருக்கும், இதை உடச்சி எடுத்துடலாம். பாருங்க, இது மாதிரி லேசாக முளைப்பு வந்திருக்கு. இது கொஞ்சம் பழைய கிழங்கு. இது மாதிரி எடுத்துட்டோம்னா நல்லா மாவு மாதிரி நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம தோல் எடுத்துடலாம். பாருங்கள், தோல் சீவி எடுத்தாச்சு, கழுவியாச்சு. இப்போ இந்த அடிபாகம் மட்டும் நம்மளால் சீவ முடியாது. நாம் இதை கட் பண்ணி கத்தியில் தான் சீவி எடுக்க முடியும். இந்த இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணதை சுடுதண்ணியில் ஒரு வேக்காடை விட்டு எடுத்துக்கணும். இட்லி பாத்திரத்தில் இந்தளவுக்கு தண்ணி எடுத்தாச்சுங்க. இதோட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம சேனக்கிழங்க அதோடு சேர்த்துக்கலாம். கிழங்கு போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரக்குள்ளேயே நம்ம வடிச்சிடலாங்க. இது அதிக நேரம் பிடிக்காது. பாருங்கள், ஒரு கொதி வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி கிழங்கு மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கிழங்கு தான் எடுத்து செய்கிறேன். அரைக்கிழங்கு இருக்குது. இந்த அரைக்கிழங்கு தேவையான சில்லி பவுட்ரு. கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு ஒரு 25 கிராமு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லைங்க. எடுத்து அந்த ஹீட்லேயே நல்லா கிழங்குல ஒட்டிக்கும் சில்லி பவுடரும் கார்ன்ஃப்ளவர் பவுடரும். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு எதுக்கு போடுறதுன்னா நல்லா மொறுமொறுப்புக்காக. இது அப்படியே இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. பத்து நிமிஷம் நல்லா ஊறிச்சிங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு.
நம்ம கொஞ்சம் இப்படி உதிரத்தாப்பில் போடுங்க. நம்ம கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்படி தள்ளக்குள்ளேயே தெரியும் நல்லா முறுமுறுன்னு இருக்கிறத. அடுத்த முறை போடுறதுக்கு இது ஒன்று விடாத எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அது தீஞ்சிரும். ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனக்கிழங்கு சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.